Daily. Taste the Daily. என்ன கதை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. மல்லியும் விஜயும் சேர்ந்து பிளான் போடுறாங்கன்னு நினைச்சா இங்க என்னமோ நடந்துட்டு இருக்கே. ஹாஸ்பிட்டல்ல ராஜி ரஞ்சிதம் வச்ச ஆளு போன் பண்ணி உங்க தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் நான் போட்டோ அனுப்பிச்சல அவங்க கூட தான் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஏதோ மனநல சரியில்லாத மாதிரி இருக்கு. அவங்க அப்பா வேற வந்துட்டு போனாருன்ற எல்லா டீட்டெயிலும் சொல்ல அவங்க அப்பாவா வந்தாரா பார்த்தாரான்னு இந்த ராஜி பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க, ஆச்சரியத்தோட கேக்குறாங்க. அதே மாதிரி இங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரேணுகாவை டிஸ்சார்ஜ் பண்ணி நேரா கதிரேசன் வீட்டுக்கு கூட்டு போறாரு. இதுல நிஷா வேற நம்ம விஜய் ரேணுகா வெண்பா வச்சு ஆராத்தி எடுத்துட்டு மல்லியும் மனோகரையும் உரமா நில்லுங்க தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐயோ இவங்க ரெண்டு பேரும் வெளியவே நிக்கிறாங்க, எல்லாரும் உள்ள போயிட்டாங்களே. மல்லியும் மனோகரையும் அவாய்ட் பண்ணிட்டாங்களா? சரி, மல்லிய ஏன் இப்படி ஒதுக்கி வைக்கணும்? எல்லாத்துக்கும் காரணம் மல்லி தானே. அட்லீஸ்ட் கர்டசிக்காவது ஏதாவது கூப்பிட்டு போலால. விஜயும் மறந்துட்டு போயிட்டாரு. என்ன நடக்குதுன்னே தெரியலையே. நம்ம ஒண்ணு நினைச்சா அது பாட்டுக்கு ஒண்ணு நடந்து போயிட்டு இருக்கு. இது கதையே வேற மாதிரி போகுது. என்ன ஆக போகுதுன்றத எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சொல்ல ஆனந்தி, உங்க தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் கூட்டிட்டு வந்த பொண்ணு கொஞ்சம் மனநல சரியில்லாம இருந்தாங்க. நிஜமாவா சொல்ற? கடைசியா அந்த பொண்ணோட அப்பா வந்தாரு மேடம். அப்பாவா? இல்ல இனிமே இது ஓ வீடு தான் ராசாத்தி. சேர்ந்துங்க வா. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. மல்லி 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 மல்லி. Daily. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.